இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்ன அப்படின்னா, சூப்பராக ஒரு தக்காளி சாப்பாடு, அதுக்கப்புறம் அதுக்கு அருமையான ஒரு சைடிஷ்ஷுங்க. அந்த சைடிஷ் வந்து கடைசியாக என்னென்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி சாப்பாடு மட்டும் பார்க்கலாம். தக்காளி சாப்பாடு வந்து லைட்டாக ஒரு பிரியாணி டேஸ்ட்டில். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணது சேர்த்துட்டு, கூடவே பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது 3 வந்துட்டு நல்லா கல்லில் கொட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிறது அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 பழுத்த தக்காளி இது போல் அடித்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சீசனுக்கு தக்காளி வந்துட்டு ஒரு மாதிரி காயாகவே கிடைக்கிறதுனால நான் இந்த மாதிரி அடிச்சுட்டு சேர்க்கிறேன். உங்களுக்கு நல்லா பழுத்த தக்காளி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புதினா இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. கிளறி விட்டுட்டு இப்போது மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், நான் வந்து காரத்துக்காக மிளகாய் எதுவும் சேர்க்கறதுனால இப்போ தனி மிளகாத்தூள் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரதளவுக்கு அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த வாட்டி நம்ம ஊற வச்ச அரிசி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தாங்க இது. இது வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அதிகமாகவே ஊறி இருக்குது. இப்போ அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு இது போல் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன். இந்த அளவுகளில் சேர்க்கறதுனால வந்துட்டு நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா தான் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ கொத்தமல்லி இலைகள் அப்படியே தூவி விட்டுறலாம். தூவி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க. எப்போவுமே வந்து நீங்கள் தக்காளி சாப்பாடு செய்யும்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டதுக்கப்புறமா நான் 2 விசில் விடுவேன். இது விசில் வரங்காட்டி வந்து இதுக்கு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடிஷ் வந்துட்டு செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆம்லெட் வந்து எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. இது கொஞ்சம் வெரைட்டியாக உருளைக்கிழங்கு வந்துட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டு சீவுறோம்ல, அந்த சீவியில் வச்சு நல்லா சின்ன சின்னதாக சீவிக்கணும். சீவி எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவி புழிஞ்சு வச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா புழிஞ்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு சீவினதை மட்டும் தனியாக எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தூள் உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், அதாவது காரத்தூள் தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவுகளில் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இந்த 3 வந்துட்டு நல்லா கலங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுடலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு சீவினதை அப்படியே சேர்க்கக்கூடாதுங்க. மறக்காமல் தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆம்லேட்டில் போடும்போது சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா அடித்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சீவி வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சன்னமாக சீவினிங்க அப்படின்னா சின்ன சீவியில் வச்சு சீவிக்கணுங்க. காய் சீவுறதுலேயே வந்துட்டு பெருசும் இருக்கும், சின்னதும் இருக்கும். நம்ம வந்துட்டு சின்னதில் வச்சு சீவி எடுத்துக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, ஒரு 2 கொத்து அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகள் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
காரத்துக்காக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்க்கறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா காரம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோவோட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் 2 முட்டைக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது என்னமோ ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்துச்சு. நீங்கள் முட்டையோட குவான்டிட்டியை பொறுத்து உருளைக்கிழங்கு வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்தி சேர்த்துக்கலாம். நம்ம பச்சையாக உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால வேகுமோ வேகாதோன்னு நினைக்க வேண்டாங்க. நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஆம்லேட் போடுற மாதிரியே நீங்கள் இதை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கோட பச்சை வாசனையோ எதுவுமே வராது. இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக அதில் கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும்போது வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலக்கின விஸ்கை வச்சு நல்லா வந்துட்டு சமப்படுத்தி விட்டுறலாங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு எல்லா பக்கம் வர்றது மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அப்போ தான் திருப்பி போடுறதுக்கும் கரெக்டாக பிய்யாமல் வருங்க. நீங்கள் ஒரு இடத்துல தடிமனாகவும் ஒரு இடத்துல லேசாகவும் விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆம்லேட் திருப்பி போடும்போது அது நல்லா பிஞ்சிட்டு வந்துடுற மாதிரி வரும். இப்போ மேலாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயை தூவி விட்டுட்டு நல்லா வெந்து வர்றது வரைக்கும் இருக்கட்டும். இது திருப்பி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மிளகாத்தூள் வந்துட்டு கடைசியாக கூட சேர்க்கலாம். நான் வந்துட்டு இப்போவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் அழுங்காமல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பராக கேக் மாதிரியே வந்துடுங்க. இதை நீங்கள் அவ்வளோதாங்க வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. குக்கரோட விசிலெல்லாம் போயிட்டு சாப்பாடு நம்மளுக்கு உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா சூப்பராக சைட் டிஷ்க்காக இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் 2, 3 முட்டை சேர்த்துட்டு ஒரே ஆம்லேட்டாக போட்டிங்க அப்படின்னா வீட்டில் 4 பேர் இருந்தாலும் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி கொடுத்துர்லாங்க. தனித்தனியாக போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ 4 முட்டை சேர்த்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 4 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.